3 விஷயம் தாங்க. கடவுளுக்கு கீழ்ப்படிங்க, ஒன்னா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க, கடவுளுடைய வார்த்தையை கேளுங்க. இதுக்கு வேற எங்கேயுமே போக வேண்டாம். நீங்க ஆலயத்துக்கு வந்து திருப்பலிக்கு வந்துட்டா கடவுள் சொல்லுகிற வார்த்தையை கேட்ட முடியுங்க. பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. பாருங்க, நிறைய சமயம் மாஸ் நடக்குது, முடிஞ்சு வர்ற ஆள்கிட்ட இன்னைக்கு என்னையா வாசகம், ஃபாதர் தான் வாசகம் வாசிச்சாரு, அதடா அட என்ன வாசிச்சாரு, அது பல சமயம் இப்படி ஆயிருது இல்ல. ஒண்ணு இல்ல, when you come to church mass, ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்குங்க, இன்னைக்கு என்னோட பேசும் ஆண்டவரே, Lord will speak, definitely he will speak. பல சமயம் எனக்கு நடந்திருக்குங்க, உடஞ்சு போய் நொறுங்கிடுவேன், ரொம்ப நொறுங்கிட்டேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு அந்த அதிகாலை எங்க எங்க சௌரிபாளையத்தில் இருக்கிற அந்த அதிகாலை மாஸ் தான் ஞாபகம் வரும். பேசாம சத்தம் போடாம காலைல 5 மணிக்கு எந்திரிச்சு மாசுக்கு போயிடுவேன். போய் உட்காந்துனா கொஞ்ச நேரம் தான், எப்படியாவது பேசுவார், எப்படிதான் பேசுவார், ஏதாவது பேசுவார், அவ்வளவுதான். உடஞ்சு போன இருதயத்தை அப்படியே ஆற்றி தேற்றிடுவேன். பிரைஸ் தி லார்ட், ஹalleluya. இதெல்லாம் நடந்த போது நடந்த விஷயத்தை பாருங்க, வாசிங்க 2:1. பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்துருச்சு பாருங்க. இந்த 3 விஷயத்தை செஞ்ச போது பெந்தெகோஸ்து என்னும் நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரே இடத்தில் கூடியிருந்தார்கள். திடீரென்று கொடுங்காற்று வீசுவது போன்று, கொடும் காத்து வீசுவது போன்று ஒரு இரைச்சல் வானத்திலிருந்து உண்டாகி அவர்கள் அமர்ந்திருந்த வீடு முழுவதும் ஒலித்தது. They heard it. காதுல கேட்டாங்க. அப்புறம் மேலும் நெருப்பு போன்ற பிளவுற்ற நாவுகள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்ததை அவர்கள் கண்டார்கள். They have seen it. அவர் கண்ணு பார்த்துச்சுங்க. அப்புறம் அவர்கள் அனைவரும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டனர். தூய ஆவியின் தூண்டுதலால் அவர்கள் ஒவ்வொருவரும் வெவ்வேறான மொழிகளில் பேசத் தொடங்கினார்கள். பேசினாங்க. காது கேக்குது, கண்ணு தெரியுது, வாய் பேசுதுங்க, பேசுது. When the spirit of God came. 13வது வசனத்தை வாசிங்க. அவர்கள் இனிய மதுவை நிரம்ப குடித்துள்ளனர் என்று அப்படியே தள்ளாடினாங்க என்று மற்றவர்கள் கிண்டல் செய்தாங்க. ஒருவேளை இங்க இருக்கிறவங்க எல்லாம் பார்த்து ஆடுனதை பார்த்து ஒருவேளை உங்களுக்கு கிண்டலா இருந்துச்சா என்னன்னு தெரியல. ஒருவேளை வெளியில இருக்கிறவங்களுக்கு என்னடா பண்றாங்கன்னு சொல்லி யோசிச்சாங்களோ தெரியல. When spirit of God comes, பரிசுத்த ஆவியானவர் வரும்போது நம் உடல் முழுவதையும் நிறைக்கிறார். Hallelujah. Glory to yeah. பாருங்க, இன்னைக்கு அந்த அனுபவத்தை நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. You will experience it in your flesh. ஆண்டவருடைய வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்வீங்க. திருத்துதர் பணிகள்ல திருப்பாடல்கள்ல தாவீது 63ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை சொல்றாரு, என்னுடைய மாம்சம் என்னுடைய ஊனுடல் உமக்காக ஏங்குகிறது, எனக்கு வேணாண்டவரை கெஞ்சினாரு. எனக்கு நடந்தது தான் சொல்றேங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ்ல ஒரு அருமையான தந்தை நின்று இப்படி பாடிட்டு இருந்தாங்க, பேசிட்டு இருந்தாங்க. முடிஞ்ச உடனே அவர் கூப்பிட்டார், வியாதியா இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் முன்னாடி வாங்க அப்படின்னு கூப்பிட்டாங்க. எல்லாரும் நிறைய பேர் முன்னாடி வந்தாங்க. நமக்கு ஒன்றும் வியாதி இல்லை, ஆனாலும் என்ன நடக்குதுன்னு பாக்குறதுக்கு முன்னாடி வந்து நின்றுட்டு இருந்த ஆளுக்கு பாருங்க, அவர் சொன்னார், இயேசு கிறிஸ்துவ நடுவில் வந்திருக்கிறார். அப்படி சுத்தி முத்தி பார்த்துருந்தேன், எங்கடா இருக்கிறாருன்னு தெரியலையே, இவர் என்னமோ சொல்றாரு, மக்கள்லாம் ஜெபம் பண்றாங்க, என்ன நடக்குதுன்னு தெரியலையே. அப்ப பாருங்க, அவர் சொன்னாரு, கண்களை மூடிக்கொள்ளுங்க. நானும் கண்ணை நல்லா திறந்து பார்த்துருந்தேன், ஒருவேளை என்னத்தான் சொல்றாரோ அப்படின்னு சொல்லி பேசாம கண்ணை மூடிட்டேன். மூடின போது கொஞ்ச நேரம் என்ன நடந்துச்சுன்னு தெரியல. நான் கண்களை திறந்து பார்த்தோன்னு எனக்கு பயங்கரமான ஷாக். நானும் இந்த மாதிரி மீட்டிங்ல ஸ்டேஜ், இதோட பெரிய ஸ்டேஜ், அது எங்கேயோ ஒரு மூலையில மண்ணுல கீழே கிடக்குறேன். எந்திரிச்சு பார்த்து தட்டி விட்டு, மை காட், யார் என்ன பிடிச்சி தள்ளி விட்டது அப்படின்னு கோவம் வருது. இப்படி ஆகி போச்சே அப்படின்னு சொல்லி தட்டிட்டேன். ஆனா என்னுடைய உள்ளத்துக்குள்ள பெரிய சந்தோஷம். That night Lord spoke. நீ இப்படிப்பட்டவர்கள் நடுவில் போய் நிற்பாய், அவர்கள் ஊனமா அவங்களை நீ தூக்கி விடுவ என்று சொன்னார். என்ன ஆண்டவரே நடக்குது எனக்கு புரியல. ஆனா பல நாட்களுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அதுதான் ஆவியின் அனுபவம். இங்க ஒரே ஒரு டெஸ்டிமனி மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நம்ம எல்லாம் சேர்ந்து ஜெபிக்க போறோம். ஃபாதர் வந்து ஜெபம் பண்ண போறாங்க. ஒரு பெரிய பெனடிக்ஷன் இருக்கு. இங்க சிஸ்டர் பவுலின் சொல்லி ஒருத்தர் இருக்கிறாங்க. She is a good testimony. அவங்களுக்கு இயேசுவை பற்றி தெரியாது, இயேசுவை அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்தவங்க. கேள்வியோ, அவங்க இயேசு அறியாத குடும்பத்திலிருந்து பிறந்து ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு கூப்பிட்டாங்களா, ஏய் வா, இந்த மாதிரி ஒரு மீட்டிங் நடக்குது வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாங்களா. அப்போ நான் வரலன்னு சொன்னாலாம். அப்படின்னா எங்கிட்ட பேசாதன்னு சொல்லி உங்க ஃப்ரெண்டு சொன்னாங்களா.
உடனே சொன்னாலும் உனக்கு கூட ஃப்ரெண்டா இருக்கிறதுக்கா இதெல்லாம் நான் செஞ்சு தொலைய வேண்டியது, சரி வா நான் வரேன்னு சொல்லி ஒரு 2 days வந்திருந்தாங்க. வந்திருந்த அந்த நேரத்துல பாருங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு புரியல என்ன நடக்குதுன்னு. she was standing in the side of the door, பயந்து இப்படியே நின்றுச்சு. while I was praying I saw her. அவளை பார்த்தேன், ஏன்டா அப்படி பயந்துருக்கு, எல்லாரும் ஜெபம் தானே பண்றாங்க, அப்படியே குளிர் வந்த மாதிரி இப்படி ஆடிட்டு இருக்குது. நான் அவங்கள பார்த்து ஜெபம் பண்ணிட்டு இருக்க, ஆண்டவரே ஆசீர்வதிங்க. எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க, முடிஞ்சிருச்சு. அந்த பொண்ணு கிட்ட கேட்டேன், என்னாச்சுமா? அப்போ அவ சந்தோஷமா இருந்தா. சொன்னா, இப்படி எல்லாம் ஜெபம் மட்டும்தாங்கண்ணா, நான் வந்து அந்த நேரத்துல கேட்டேன், இயேசுவே நீங்க உண்மையான கடவுளா இருந்தா நான் இப்ப பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு முன்னாடி இயேசு கிறிஸ்து நிக்கிறத என் கண்ணால பார்த்தேன்னா. பிரைஸ் தி லார்ட். அவர் வந்தாரு, நடந்து வந்தாரு, எனக்கு பயமா இருந்துச்சு. அவர் வந்து என்னுடைய இருதயத்துக்குள்ள நுழைஞ்சிட்டாருன்னா இப்ப என்ன பண்ற, இனிமே இயேசுக்கு தான் என் வாழ்க்கை. ஹல்லேலூயா. she has dedicated her life for Jesus. நம்ம சர்ச்சில் பாப்திசம் எடுத்து இயேசுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்படி அநேகர். இந்த இடத்துல மோசஸ் வந்து பாடினார், முருகேஷா இருந்து அவர் மோசஸ் ஆனார். இந்த இடத்துல பிஎஸ்சித்துல உட்கார்ந்து இருக்கிறாரு, அவர் கணேஷா இருந்து இயேசுக்காக மாறினார். ஆண்டவர் அநேகரை இருக்கிறாருங்க. இன்னைக்கு நீங்களும் நானும் இயேசுவை பத்தி சொல்றதுக்காக புறப்படலைன்னா இன்னைக்கு எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்து இயேசுவை பத்தி சொல்றதுக்காக புறப்பட்டு போய்கொண்டே இருப்பாங்க. இன்னைக்கு நீங்க ஆயத்தம்னா எல்லாரும் எந்திரிச்சு நில்லுங்க. First we'll have a small prayer, then we'll go for a benediction. Let us stand. கண்களை மூடிக்கொள்வோம். Now you can start experiencing. நீங்க கண்களை மூடிக்கொள்ளுங்க. உங்களுக்கு அந்த காலிங் இருக்குதுங்கிறத நீங்க மறந்து போகாதீங்க. Thank you Jesus. Thank you Lord. உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவராகிய இயேசுவை நாம் நோக்கி பார்ப்போம். Thank you Jesus. this is the day Lord has called you. இந்த இடத்துல எப்படிப்பட்டவங்க வருவாங்க ஆண்டவரே என்று நான் கேட்ட போது ஆண்டவர் சொன்னார், தற்கொலைக்காக ஓடின அநேகர் இங்க வருகிறாங்க. அநேகர் 1-2 இல்ல, நிறைய பேர் இங்க அந்த மாதிரி இருக்கிறீங்க. ஒருவேளை நீங்க தற்கொலை நோக்கி ஓடி இருந்திருக்கலாம், தற்கொலைக்காக முயற்சி செஞ்சிருக்கலாம், தற்கொலை தான் இனி வாழ்க்கை என்று சொல்லி இங்க இந்த இடத்துல நின்று கொண்டிருக்கலாம். ஆனா இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து கொண்டிருக்கிறார். அவர் தம்முடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறார். நானும் அப்படிதான் ஓடுனேங்க. இனி வாழ்க்கையில ஒண்ணு இல்லைன்னு நினைச்சேங்க. ஆனா இயேசு சொன்னார், உனக்கு நான் வாழ்வு கொடுப்பேன், நீ போ, என்னுடைய வார்த்தையை நீ சொல்லுவாய், நீ சாக வேண்டியதில்லை, சாக கடக்கிற அநேகரை நீ எழுப்பும்படி உன்னை நான் இந்த ஆலயத்துல இந்த கேத்தலிக் சர்ச்சில் உன்னை எழுப்பி இருக்கிறேன் என்று ஆண்டவர் எனக்கு சொன்னார். ஆகவேதான் இன்று ஆண்டவருக்காக நின்று கொண்டிருக்கிறேன். உங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படி தெரிந்து கொள்ள விரும்புகிறார். Yes, Lord is preparing you. Lord is preparing you. நான் இங்க இருந்து வீட்டுக்கு போறதா எங்கேயாவது போறதான்னு சொல்லிட்டு இங்க வேதனையோடு வந்திருக்கிற ஒரு வாலிபன் உண்டு. நீ ஒன்னு நல்லா தெரிஞ்சுக்கோ, இயேசு கிறிஸ்து உன்னை ஒரு நோக்கத்தோடு இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். Thank you Jesus. உன்னுடைய பலவீனத்தோடு கூட நீங்க வந்திருக்கிற இல்ல, பல நாட்கள் வியாதி, இந்த வியாதியிலிருந்து எப்படி நான் மீளுவேன், எப்படி நான் மாறுவேன், என்னுடைய வியாதியினால அநேகருக்கு உபத்திரவம், நான் இருக்கிறத விட சாகிறது மேல் சொல்றியா? கவலைப்படாத, இன்னைக்கு இயேசு உன்னை சுகப்படுத்த விரும்புகிறார். இயேசுவின் கரம் உன் மீது வர விரும்புகிறது. Thank you Jesus. நீ you start calling him. இயேசுவை நீ கூப்பிடலாம். இயேசுவை என்று கூப்பிட்டு பார். இயேசு கிறிஸ்து வல்லமையுள்ள கடவுள் நம் நடுவிலே நின்று கொண்டிருக்கிறார். Thank you Jesus. Hallelujah. நீங்க கூப்பிடலாம், இயேசுவை என்று கூப்பிடலாம், இயேசப்பான்னு சொல்லி சொல்லலாம். Thank you Jesus. Hallelujah. உமக்கு நன்றி, நன்றியோடு உம்மை துதிக்கிற ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி. Hallelujah. Thank you Jesus. நன்றி இயேசுவே. இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்களேன், இயேசுவேன்னு கூப்பிட்டு பாருங்களேன். Thank you Jesus. உமக்கு நன்றி. எல்லாரும் கண்களை மூடிக்கொள்வோம். இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து நீதான் அந்த வாலிபன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். உன்னை ப்ரிப்பேர் பண்ணி கொண்டிருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 19 வருஷங்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு திட்டத்தை இதே இடத்துல எனக்கு கொடுத்தார். இன்று நான் இங்கு வந்து நின்று கொண்டிருக்கிறேன். அதே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உனக்கு ஒரு திட்டத்தை கொடுக்க விரும்புகிறார். வாலிப தம்பி, உன்னை அதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்திருக்கிறார். என் அன்பு வாலிப தங்கச்சி, Thank you Jesus. படிப்பு வரல, நீ கஷ்டப்படுற இல்ல, நீ வேதனைப்படுற இல்ல, கவலைப்படாத. இயேசு கிறிஸ்து உன்னை உயர்த்த விரும்புகிறார். இந்த தூய ஆவியின் ஆற்றலை பெற்றுக்கொள். எனக்கு வேணும்னு சொல்லி கேட்டு பாரு, நீ கேட்டு பாரு. Why not you ask Lord? Yes, thank you Jesus. நீ அழுது 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 புலம்பி 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 உன் நண்பர்கள் கூட சொல்றாங்க, நீ ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் புலம்பிட்டு இருக்கிற, ஏன் எப்போதும் இப்படி அழுதுட்டே இருக்கிற, உன்னை பார்த்தாலே எங்களுக்கு சங்கடமா இருக்கு, கஷ்டமா இருக்குன்னு சொல்றாங்க. நீ சொல்ற, ஐயோ நான் எதுக்காக வாழ்றேன், ஏன் எனக்கு இப்படி ஒரு நிலைமை வந்துருச்சுன்னு சொல்லி நீ வேதனையோடு சொல்லிக் கொண்டிருக்கிற. இயேசு கிறிஸ்து இன்று உன்னை சந்திக்க விரும்புகிறார். இப்பொழுது ஆசீர்வாதத்தின் நேரம். கடவுள் உன்னை
ஆசீர்வதிக்கிற நேரம். ஆண்டவருடைய அருள் மழை உங்கள் ஒவ்வொருவர் மீதும் வந்து பொழியப்படுகிற நேரமா இருக்கிறது. Glory Jesus, glory Jesus. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். தேவனுக்கு முன்பாக ஒப்பு கொடுங்க பிள்ளைய. இன்றைக்கு ஏதோ தேவனுடைய ஆசீர்வாதத்துல இளம் பிள்ளைகளே, ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே புதுப்பித்தடு, உறுதி தரும் ஆவியை எனக்கு கொடும், எனக்குள்ளே உறுதி வாரும் ஆவியே. இதோ ஆண்டவர் உனக்கு கொடுக்கிற செய்தி இதுதான். தாவீது வலிமையோடு இருந்தார், வல்லமையோடு கூட மிகப்பெரிய சக்தி படைத்தவராக இருந்தார். பெத்சபா என்கிற பெண்ணோடு கொண்ட மிகப்பெரிய பாவ நிலை, தேவன் கொடுத்த வல்லமையுள்ள ஆவி அவரிடமிருந்து அகன்று போனது. அப்பொழுது தாவீது உருக்கத்தோடு தேவனுக்கு முன்பாக பாடிய அந்த பாடல் தான் திருப்பாடல் 51. தேவனே, புதுப்பிக்கும் ஆவியை, உன்னதத்தின் ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயோ, அதை எனக்கு கொடுங்க. அந்த வல்லமையுள்ள ஆவி எனக்குள் இல்லை என்றால் என்னால் எதையும் செய்ய முடியாது. இன்னைக்கு அழிந்து போகிற இந்த உலகத்துல தேவனுடைய ஆவி நம்மிடமிருந்து எடுத்து விடப்படும் என்று தேவனுக்கு முன்பாக சொல். தாவீது அரசர் உருக்கத்தோடு சொன்னது போல சொல். என்னை அருள்மழையால் நனைத்து விடும், உம்முடைய புதுப்பிக்கும் ஆவியை, உன்னதத்தின் ஆவியை எனக்குள் கொடும். என்னால் அந்த ஆவியானவர் இல்லை என்றால் எதையும் செய்ய முடியாது என்று இளைஞனே, இளம் பெண்ணே, எனக்கு தேவனுக்கு முன்பாக அறிக்கையிடும். அந்த தாவீதை போல நானும் கூட உருக்கத்தோடு கேட்கிறேன். இந்த இடத்துல நானும் கூட உருக்கத்தோடு கேட்கிறேன், ஆண்டவரே, என்னிடமிருந்து தாவீதை எடுத்து விடாதே. இளையனை உடைந்து போய் வந்திருக்கிறாய். நான் பல தவறுதலோடு வந்திருக்கிறேன். அப்பா, ப்ளீஸ் எனக்கு அந்த ஆவியானவரை மீண்டும் கொடுங்க. கேளுங்க பிள்ளைங்களை, கேளுங்க பிள்ளைய. ஏதோ இந்த வார்த்தைகளை நீ உணர்ந்து சொல். எல்லோரும் உணர்ந்து சொல்லுங்க, கடவுளே. எல்லோரும் உணர்ந்து சொல்லுங்க, இளம் பிள்ளைகள் உணர்ந்து சொல்லுங்க, கடவுளே, தூயதோர் உள்ளத்தை என்னுள்ளே படைத்தருளும், உறுதி தரும் ஆவியை, புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும். உமது முன்னிலையில் இருந்து என்னை தள்ளிவிடாதேயும். உமது ஆவியை, உமது தூய ஆவியை என்னிடமிருந்து எடுத்து விடாதேயும். வானில் நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே,
ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்பிற்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு ஞாபகமாய் விட்டு சென்றீரே. உம்முடைய திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்தாட்சி செய்கின்றவர் நீரே. Let us give up. Daw ko pa yung sabaw. வந்து பன்னிடுவேன் உமை புகழ்ந்து பாடி துதித்திடுவேன். அமன் வந்து பன்னிடுவேன் உமை புகழ்ந்து பாடி துதித்திடுவேன். அல்லேலூயா 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 கை கை அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. பலவனம் போங்க உலகத்திலே சோறு நானும் போகின்றனே. பலவனம் போங்க உலகத்திலே சோறு நானும் போகின்றனே. அமைதி தேடியானும் காலம் வருகின்றேன். அமைதி தேடினாலும் உங்கள் மாதம் வருகின்றேன். உமை தேடி வந்து பணிவிடுவேன். உமை புகழ்ந்து பாடி Hallelujah, hallelujah, hallelujah. Praise the Lord. Come on, sit. Thank you very much.